Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. பாண்டியன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்குள்ளே போயிட்டாங்க. நேற்றைக்கு 3 பேர், இன்றைக்கு ஒருவர், மொத்தம் 4 பேர். இன்னொரு பக்கம் இபிஎஸ் தரப்பிலிருந்து அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிறது, எப்படி ஒரே இடத்துல வந்து கட்சி மாதிரி செயல்படுறீங்க அப்படின்ற கடுமையான விமர்சனம் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் இங்கே? ஒரு பக்கம் ராஜினாமா, இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்குள்ளே போகிறது, சபாநாயகருடைய நிலைப்பாடு என்ன நடக்குதுங்க சார்? இப்போ வந்து 108 தொகுதிகளை வெற்றி பெற வச்சு தாவேகாவுக்கு மக்கள் ஆட்சி பண்ண கொடுத்தாங்க. இல்லை ஒரு தொகுதியை அவர் வந்து 2 தொகுதியில் நின்றதுனால ஒரு தொகுதியை முதல்வர் வந்து திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டார். இதுதான் வரலாறு. 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்டு அந்த இது நடக்குது. அதுக்கு நடுவுலேயே எல்லாமே பாதி நடந்துருச்சு. எப்படி பாதி நடந்துருச்சுன்னா, ஒரு 25 பேர் வந்து இதாக வெளில வந்துட்டாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, வெவ்வேறு விமர்சனம். அது அரசியல் ரீதியாக எடப்பாடி மேலே, தலைமை மேலே வைக்கிறாங்க ஏடிஎம்கேலேருந்து. அது வர வெளியில் இது எல்லாமே 13ஆம் தேதி காலையில் ஓட்டு போடும்போது இதுக்கு நடுவில் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் 5, மற்ற ஒரு 3 கட்சி வந்து ஆதரவு, 4வது கட்சி ஆதரவுங்கிற மாதிரி போயிடுச்சு. 2 வெளியிலேருந்து ஆதரவு, 2 உள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு இதோட கிட்டத்தட்ட அன்னைக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஆதரவு கொடுத்து அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 120ங்கிறது அந்த 118க்கான 120 வந்துருச்சு. இது இது ஒரு பக்கம். இது எல்லாமே திமுக கூட்டணி, இது எதுவுமே கிடையாது. அப்போ சொன்னது என்ன பேசுகிறாங்கன்னா, என்டிஏ சம்மந்தப்பட்டவங்களோட வர்றவங்களோட இருந்தால் நாங்கள் வரமாட்டோன்னு கூட சொன்னாங்க இந்த கூட்டணியில் உள்ளவங்களும். இது ஒரு பாட்டு, இது ஒரு முக்கியமான பாட்டு. அதுக்காக சொல்ல வர்றேன். இந்த வரலாற்றை இந்த 10 நாள் தான் நடந்துச்சு, ஆனால் மறந்துருப்பாங்க மக்கள் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்த ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு பக்கத்தை. அப்போ இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் தான் ஏடிஎம்கே, ஒரு எம்எல்ஏ தான் பிஜேபி. என்டிஏ கூட்டணிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸு. இதுக்கு நடுவில் இன்னொரு வேலை நடந்துச்சு. என்ன வேலை நடந்துச்சுன்னா, மன்னார்குடி எம்எல்ஏ தினகரனோட ஏஎம்கே கட்சி சார்பாக ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த எம்எல்ஏ வந்து கடத்திட்டாங்க, காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த கட்சி தலைவர் கொடுத்தாரு. அவர் வந்து 13ஆம் தேதி அந்த இதில் ஆதரித்து பேசும்போது அவர் ஆதரித்து பேசுகிறாரு. அப்போ அவர் இன்னும் அந்த மேட்டரே வரல. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கட்சி தாவலில் வர்றாரா இல்லையா, ரிசைன் பண்ணலை, எதுவுமே நடக்கலை. அவர் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டார். 120க்கு மேலே 144 வந்துடுது. எப்படி வருது? 25 பேர் வேலுமணி தலைமையில் உள்ள ஒரு சிவி சண்முகம்ன்ற அந்த ஒரு அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் 25 பேர் ஓட்டு போட்டு இப்போக்கி டெக்னிக்கலாக 144 பேர் ஆதரவோடு இந்த அரசு இருக்குது. தாவேக அரசுங்கிறது 144 பேரோட இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர முடியாது. அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு 144 பேர் ஆதரவுடன் இருக்குது. ஆனால் உண்மையிலே அப்படி இருக்கா? போச்சு. எப்படி போச்சு? இப்போ மறுபடியும் 5 பேர் போய் இவருக்கு எடப்பாடிக்கு வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். அப்போ இவங்க உடனே போய் சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஓஎஸ் மணியம் எல்லோரும் சேர்ந்து அந்த 5 அவங்க பேரெலாம் நடவடிக்கை எடுத்துறாதீங்கன்ட்டு. இப்போ சபாநாயகர் கொறடா யார் நிர்ணயிக்கணும்? பொதுச் செயலாளர் ஒரு கொறடா வைப்பாரா, அல்லது இன்னொரு குழுக்கு அந்த 25 பேருக்கு ஒரு கொறடா நியமிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சட்ட சிக்கல் என்னை பொறுத்தவரை. அப்போ சபாநாயகர் அந்த முடிவை எடுக்கலை. அவருக்கு 90 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கு மேலேயும் கூட சில நேரத்தில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சட்ட சிக்கலை யாரும் இன்னும் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. இது நேரம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், போகலை. அப்போ நீதிமன்றத்துக்கு போகாத இருக்கும் பட்சத்தில் இப்போ எல்லாமே கொஞ்சம் பேர் ரிவர்ஸ் ஆகிறாங்க. இல்லை, எனக்கு புரியுது சார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை திரும்ப எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று, யாரையும் போய் தாவேகாவினுடைய முக்கியமான நபர்களோ நிர்வாகிகளோ மீட் பண்ணி ரகசியமாக சந்தித்து அவங்கள அழைச்சிட்டு வரல. எல்லாம் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தான் போய் தாவேகாவுக்குள்ளே செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அதிமுகவோ திமுகவோ சொல்லக்கூடியது குதிரை பேரம் பண்ணுறாங்க, கட்சியை இழுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தாவேகா மீதான களங்கத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இருக்குது சார். இது ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும் சார். இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலில் சகஜமப்பான்றதில் முடிஞ்சிடும் எல்லாமே.
ஏன்னு கேளுங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வெளியில் வந்து எம்எல்ஏ அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால போய் சேர்றாரு. இது மாதிரி நிறைய இருக்குது, ஓபிஎஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது இதில் நம்ம கர்நாடகாவில் பார்த்தோம், இதில் மகாராஷ்டிராவில் பார்த்தோம். அதனால் இது வந்து இந்த கட்சித்தாவல் சட்டை சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த சிக்கலை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு நிற்கிறதுங்கிறது இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. எங்கேயுமே நீங்கள் இது கிடையாது, எம்பியில் வந்துருச்சு. இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து 7 பேர் வந்து இது பண்ணாங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இந்த கட்சித்தாவல் சட்டம் வந்ததுலேருந்து அப்போ நல்லா கவனிச்சிங்க, பொதுமக்களும் சரி பெரிய தவறு செய்கிறவங்களும் சரி சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி தான் தப்பிக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் இது. அதுக்கு மேலே இதில் வெயிட்டு ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் பரபரப்பான நியூஸாக, ஆமாம் பரபரப்பான நியூஸு, டிவிலையும் எழுது, நமக்கும் பப்ளிக்குக்கும் பரபரப்பான நியூஸ் தான். அந்த அளவோடு இதை எடுத்துக்கணுமே ஒழிய இது எல்லாமே வந்து இப்போ அடுத்தது நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு உள்ள கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி, இந்த 4 + அந்த திருச்சி கிழக்கு இதுக்கு இடைத்தேர்தல் வருமா வராதா? அதுதான் இப்போ அடுத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே காலியாக இருக்குன்னு. இப்போ காலியான விஷயத்தில் தான் சட்ட பாயிண்ட் வருது. எங்கே சட்ட பாயிண்ட் வருதுன்னா, திருச்சி கிழக்குக்கு எந்த சட்ட பாயிண்ட் இல்லை, அது வந்து பை எலெக்ஷன் வந்துடும். அதாவது அடுத்த 6 மாதத்துக்குள்ளே பை எலெக்ஷன் வந்துடும். மிச்ச 4க்கு வருமா வராதா? வராது. எப்படி? அதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கி உள்ள கேள்வியிலேயே அதுதான் கேள்வி. ஏன்னா இன்னும் 4 பேர் வரப்போகிறாங்களா, இந்த பக்கம் 5 பேர் போகிறாங்களாலாம் பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே நான் இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன் சார். இப்போ இந்த 4 இதுக்கு பை எலெக்ஷன் வராதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா மக்களால் வராமல் ராஜினாமா பண்ணல, வராதுன்னு சொல்றதை விட வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்ல வரேன். இல்லை அதுதான் ஏன்னு கேட்டீங்க, ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் மோட்டிவ் இருக்கு. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஒரு 22 பேருக்கு ஒரு கொறடா, ஒரு 25 பேருக்கு ஒரு கொறடா இருந்துச்சு அன்னைக்கு. இப்போ இவங்களும் கொடுத்துருக்காங்க, இப்போ சபாநாயகர்கிட்ட அவங்களும் கொடுத்துருக்காங்க. 2 அணின்னு வச்சுக்க முடியாது இதில். ஏன்னா ஒரு கொறடா தான் இருக்க முடியும். ஆனால் 2 கொறடா இருக்கிறதாக வச்சு 2 பேரும் வந்து அவங்கள நீக்கணும். கட்சி தாவல் சட்டத்தில் அந்த 22 பேரை நீக்கணும்னு ஒரு கொறடா கொடுக்குறதாகவும், இன்னொரு கொறடா வந்து இந்த பக்கத்து எடப்பாடி தலைமையிலான குழு வந்து அந்த 25 பேரை கட்சி தாவலில் கொடுத்தாங்க. அப்போ அந்த 25ல் தான் இந்த 4 பேர் வர்றாங்க. அப்போ அந்த நடவடிக்கை எடுக்காமல் சபாநாயகர் வந்து அவசரப்பட்டு இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு சொல்லுது. இல்ல அதுல எப்படி சபாநாயகர் அவசரப்படுவார்னு கேட்குறேன் சார். 2 புள்ளியே சொல்றீங்க சார். ஒன்று இல்ல அந்த 4 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்காதுன்னு சொல்றீங்க, இன்னொன்று சபாநாயகர் அவசரப்பட்டார் சொல்றீங்க. அவங்க விருப்பப்பட்டு தானே அவசரப்பட்டார்னு சொல்லலாம். அதுல நடவடிக்கை எடுக்காம இருக்குல்ல, அந்த பெண்டிங் இருக்குல்ல. சபாநாயகர்கிட்ட 2 பெட்டிஷன் இருக்கு சார். 25 பேரை தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு குழு கொடுத்துருக்கு, 22 பேரை எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் கொடுத்துருக்கு. இப்போ அதில் நடவடிக்கை எடுக்கலைல்ல. இப்போ அதில் நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போயே 25 பேர் ஒரு பக்கமாக இருந்தால் 25 பேர் வெளில போயிடுறாங்க, இன்னொரு பக்கம் 22 போயிடுறாங்க. எதுவுமே போகலையே, எல்லாரும் எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ வந்து இவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. புரியுது. அப்போது அதிமுகவினுடைய 2 குழுக்களுக்குள் நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை, விஷயத்தை, பிரச்சனையை ஏன் தாவேகாவுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணணும்? தாவேகா வந்து குதிரை பேரை நடத்துது, தாவேகா வந்து ஒரு கட்சியை உடைக்குது அப்படின்ற இடத்துல நடக்கிறது பப்ளிக் பார்க்குறாங்க. அது அரசியல், முழுக்க அரசியல். அதில் போய் நம்ம வந்து கருத்து சொல்கிறது வந்து சொல்லலாம், அது குதிரை பேருன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்க சார்பாக உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனால் சபாநாயகர்கிட்ட இருக்கிறது சட்டப்பூர்வமானது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். சபாநாயகர்கிட்ட இருக்க சட்டப்பூர்வமான அந்த தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய அந்த பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்கும்போது 4 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கு சபாநாயகர் ஒத்துக்கிறாரு. எப்படி ஒத்துக்கிறாரு? அது வந்து அந்த ராஜினாமா ஏற்றுக்கிட்டு உடனே என்ன செய்கிறாரு, அந்த தொகுதியில் வந்து அதாவது இடைத்தேர்தல் நடத்தலாம், அதாவது அங்கே எம்எல்ஏ கிடையாது அப்படிங்கிறத அறிவிச்சிடறாரு. இப்போ ஒரு பெட்டிஷன் அங்கே பெண்டிங்கில் இருக்குது. அது சட்ட சிக்கல் தானே. அந்த சிக்கல் எடுத்துக்கிட்டு எடப்பாடி தரப்பில் போகணும். இப்போ போகிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கணும். இப்போ என்னதான் நடக்குது சார் இதில்? இப்போக்கி இவ்வளோதான் இல்லை சார். இதில் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா சார்? சிவி சண்முகம் தரப்புக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் தரப்புக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், தாவேகா தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு இல்லையா? என்ன இந்த முக்கோண அரசியலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தாவேக்கா எடுத்துக்குவோம். ஏன்னா ஆளுங்கட்சி. தாவேக்கா ஏன் எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த 4 பேர் இருக்கிறதுனால 230 நாளில் 4 + திருச்சி கிழக்கு 5 கழிச்சிடலாம். நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 229. அதில் தான் பாதி மெஜாரிட்டி இருக்கணும். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. கரெக்டுங்களா? அது ஒரு எப்போ மெஜாரிட்டி எவ்வளோ வரும்? 105 வருமா? அது எவ்வளோ வருங்க? 230ன்னு வச்சுங்க ஒரு ஈஸியாக கணக்குக்காக. அப்போ 115 இருந்தால் போதும். இதுதான் இப்போ தாவேக்காக இருக்கிறது. இதை விட முக்கியமான ஒரு அரசியல் இருக்குது. அதில் என்ன அரசியல்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 5 பேர் காங்கிரஸ், 2 4 கட்சி இருக்குது பார்த்தீங்களா? இதில் 2 பேர் வந்து 2 கம்யூனிஸ்ட்டும் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க.
இப்போ அந்த 115 ஆனதுனால, அது பெரும்பான்மை 115 இருக்க வேண்டிய இருக்கனால 2 கம்யூனிஸ்டோட முக்கியத்துவம் இல்லாமல் போகுது. இது வந்து தாவேக்காக்கு அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ சண்முகம் இன்னைக்கு பேசும்போதே அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. அப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸில் ஜோதிமணி உட்பட பேசிட்டாங்க இந்த மாதிரி இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரியில்லைங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் கூட நீங்கள் நடைமுறையில் இந்த பிரச்சனை வந்து எல்லாம் ஆளுங்கட்சியில் எனக்கு இப்போ யார் இந்த பிரச்சனையை உருவாக்குறது? இந்த பிரச்சனை மூலமாக யார் ஆதாயம் தேட விரும்புறது? ஃபஸ்ட்டு ஆதாயம் தாவேக்கா சார், அது சந்தேகமே கிடையாது சார். அவங்களுக்கு தானே ரெண்டு லீடிங் கிடைக்கிதுல அவங்களுக்கு. ஒன்று 234லேருந்து 229 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்த, திமுக கூட்டணி கட்சி கொடுத்த ஆதரவை வந்து அவங்களுக்கு ஒரு செக் வச்சாச்சு சார். நீங்கள் வந்து வேற எதுவும் விமர்சனம் பண்ணிட்டு வெளியில் போயிட முடியாது. போனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, இவங்களை வச்சு நான் பார்த்து எப்படி சார் பார்க்க முடியும்? ஏன்னா இதில் இப்போ ஏற்கனவே வந்து சிலர் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு ஆதரவாக போயிட்டாங்க. அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ இபிஎஸ் தாவேக்கா எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக தொங்கு மாதிரியான ஒரு நடைமுறை தானே வரும். இல்லை, தொங்கு வந்தால் கூட உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலான்னு ஒரு 2.5 வருஷத்துக்கு கொண்டு போகலாம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. 29 பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து எலெக்ஷன் வைக்கிற அளவுக்கு இது கொண்டு போக முடியும். சரி, எனக்கு இப்போ இது ஒரு பாயிண்ட். இந்த கேமை தாவேக்கா தான் ஆடுதுன்னா ஏன் ஆடணும்? அவங்களுக்கு அட்வான்டேஜ், 2 அட்வான்டேஜ் இருக்குல்ல. ஒன்று, இந்த கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அந்த திமுகலேருந்து வந்த கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோல் வச்சுக்கலாம் சார். இனி அடுத்த 6 மாதத்துக்கு எதுவும் இல்லை தானே சார்? அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அவங்க முதல் 6 மாதம் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. எல்லாம் பாசிட்டிவ் டோன்ல தானே இருக்குது. இல்லை இருக்கும்போது இப்போ ஏன் ஒரு சிபிஎம்லேருந்து சண்முகம் வந்து இந்த விமர்சனத்தை வைக்கணும் குதிரை பேரன்னு சொல்லிட்டு? இது ஒரு பாயிண்ட். இந்த பக்கம் விட்டுருங்க, அடுத்ததுக்கு இந்த பக்கம் வருவோம். எடப்பாடிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால், கட்சி வந்து அவர்கிட்டருந்து 47 எம்எல்ஏல 25 பேர் வெளில போனாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த இடத்த ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையை முடித்து ஒரு இக்கட்டான நிலைமையை வந்து சிவி சண்முகம் போன்றவர்களுக்கு உள்ளே மாட்ட விட்டார். எப்படி மாட்ட விட்டாருன்னா, இப்போ அவங்க தாவேக்கா பக்கமும் போய் மினிஸ்டர் ஆக முடியல, இங்கே வந்து அவங்களுக்கு பொறுப்பும் எடுக்க முடியல. அப்போ பொறுப்பெல்லாம் நீக்கி விட்டுட்டாரு டக்குன்னு. லீமா ரோஸை தவிர எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவங்களுக்குள்ள பொறுப்பை நீக்கலை. ஆனால் மற்றவங்களுக்குள்ள பொறுப்பெல்லாம் நீக்கியாச்சு. நீக்கின பிறகு இப்போ இதுலேருந்து பல எம்எல்ஏ திரும்பி வந்துட்டதுனால இப்போ போய் நடவடிக்கை எடுக்க வேணான்னு சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ அவர் பொசிஷனை வந்து தக்க வச்சுட்டாரு. அந்த 3வது எதிர்கட்சியாக ஒரு பெருங்கட்சியாக வச்சு அந்த இடத்த அவர் தக்க வச்சுட்டாரு. யார் இப்போ லூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவி சண்முகம் தலைமையில் இருந்த சில பேர் தான் இதில் லூசர். பேசலாம் சார், பேசலாம். பாண்டியன் சார், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், முதல் இதுவும் கடைசி தான் சார் இப்போ அதிகமாக இருக்குது. இபிஎஸ் மேலே அதிருப்தி இருக்குது. அது வந்து கட்சியை வந்து தோல்வியில் இருக்குங்கிறதுனால அந்த 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 ஒரு செக்டர் மக்கள் போட்டிருக்காங்க. இன்னொன்று தக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத அவங்க மக்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட்டு. வேறு ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் கழித்து கடந்து போய் அடுத்ததுக்கு அடுத்த சப்ஜெக்ட். நன்றி மணி.